ஓம் விநாயகா போற்றி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது நான் மில்கி மிஸ்ட் பன்னீர் எடுத்திருக்கேன், 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பூண்டு எடுத்திருக்கேன், இஞ்சி எடுத்திருக்கேன், பட்டை, கிராம்பு, 2 மிளகு, ஜீரகம், தனியா பவுட்ரு, கார பவுட்ரு, கஸ்தூரி மெட்டி இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது கூட 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பட்டை, கிராம்பு போடணும். அதுக்கப்புறம் ஜீரகம் போடணும். ஜீரகம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு வணங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் தக்காளி, அப்புறம் தக்காளி போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா போட்டு நல்லா வணக்கணும். வணங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணி வணக்கணும். இவங்களாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், உப்பு உங்கள் தேவைக்கேற்ப. இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கி வந்ததும் அவங்கள ஃபேனில் ஆற விட்டு அவங்கள நைஸாக அரைச்சி எடுத்து திரும்ப வந்து பன்னீரை பொடி பொடியாக கட் பண்ணி அதை நெய் ஊற்றி கஸ்தூரி மெட்டி அதில் போட்டுட்டு அவங்க நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அரைச்சி வச்சதை வந்து நல்லா கொதிக்க வச்சு பன்னீரை வந்து நெய்யில் வணக்கி போட்டு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டிங்கன்னா டேஸ்ட்டான சுவையான சூடான பட்டர் பன்னீர் மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி. ஓகே, பாய்.